Hi students, today we are going to see Geography Unit 5 Hazards. In this lesson, the learning objectives are to learn the meaning of hazards, the status and the catastrophe, to describe the major types of hazards, their causes and effects, to develop awareness regarding hazards and related prevention measures. ஸோ அசாட்ஸ்னால் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அசாட்ஸ்னால் என்னது? பேரழிவுகள் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? பேரழிவு, சேதம், அந்த மாதிரி சொல்கிறது தான் என்னது அசாட்ஸு. அசாட்ஸில் என்னென்ன டைப், அசாட்ஸோட மீனிங் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அசாட்ஸ் வரும்போது நம்ம எப்படி நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். See, hazards are defined as a thing, person, event or fact that poses a threat to people, structures or economic assets and which may cause a disorders. They could be either human made or naturally occurring in the environment. ஸோ அசாட்ஸ்னால் என்னன்னு சொல்கிறாங்க? ஒரு பர்சனு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபேக்டர்ஸு எது மக்களை பயமுறுத்துகிற ஒரு விஷயம், நம்ம ஸ்ட்ரக்சரை மாற்றுற விஷயம், அதுதான் என்ன சொல்கிறாங்க? அசாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த the word owns its origin to the word hazards in old French meaning a game of dice. ஸோ இந்த கேம் ஆஃப் டைஸ் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு வேர்டோடைய மீனிங் தான் அது hazards. அதுதான் அது அரபிக்கில் அஸா அப்படி சொல்லி மாற்றி ஸ்பானிஷில் ஜர் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து அசர் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. Though the society experiences several types of hazards, it is important for a region to be aware of those threats that are most likely to affect the community most severely. நமக்கு என்ன hazard வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? சிவியராக நம்ம அதை பாதுகாக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். Some hazards occur frequently and threat the people. Hazards are classified in different ways. Based on their causes of occurrence, based on their region. Hazards can be broadly classified in three types: natural, human-made, and socio-natural hazards. ஸோ hazards என்ன பண்ணுறாங்க? 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று நேச்சுரலாக நடக்கிற hazards, பேரழிவுகள், ஹியூமனால் ஏற்படுற பேரழிவுகள், சோஷியோ நேச்சுரல் நம்மளுடைய என்விரான்மெண்ட்னால் ஏற்படுற அழிவுகள் அப்படி சொல்லிட்டு 3 டைப்பாக ஹசார்ட்ஸை பிரிக்கிறாங்க. நேச்சுரல் ஹசார்ட்ஸ், தீஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் நேச்சுரல் ப்ராசஸ் அண்ட் மேன் ஹேஸ் நோ ரோல் டு பிளே இன் சச் ஹசார்ட்ஸ். த மெயின் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஹசார்ட்ஸ் ஆர் earthquakes, flood, cyclone, storm, drought, landslides, tsunamis and volcanic eruptions. ஸோ இந்த நேச்சுரல் ரிசார்ட்ஸ்னால் என்னது? அது நம்ம அந்த ஹசார்ட்ஸ் நம்மளால் உருவானது கிடையாது. அது நேச்சுரலாகவே நம்ம யாரும் தடுக்க முடியாது. அதில் மேனுடைய இயற்கையாக ஏற்படுற பேரழிவுகள் தான் என்னது? நேச்சுரல் ஹசார்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஹியூமன் மேட் ஹசார்ட்ஸ். தீஸ் ஆர் த காஸ்ட் பை undesirable activity of human. It can be the result of an accident such as industrial chemical leak or oil spill or intentional act. Such hazards can distribute the safety, அதாவது safety, health, welfare of people and cause damage or destruction to property. இந்த மனுஷனால் உருவாக்குற ஹெல்த்து, வெல்த்து, மனுஷங்களாக ஏற்படுத்துகிற அந்த இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? பாம் பிளாஸ்டிங், டேம் ஃபெயிலியர், வார்ஸ், அதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் என்னது? மேன்மேட் ஹசார்ட்ஸில் வரும். ஓகேங்களா? The following are the examples of human-made hazards. They are explosions, hazards of wastes, pollutions of air, water and land, dam failures, war or civil conflict and terrorism. These are called man-made hazards. The socio-natural hazards, these are caused by the combined effect of natural force and
misdeeds of human. ஸோ மனுஷனாலையும் இயற்கையாலும் சேர்ந்து ஏற்படுற அழிவு தான் என்ன சொல்கிறாங்க, socio natural hazards. The frequent and intensity of floods and drought may increase due to indiscriminations, felling of trees, particularly in the catchment areas of the rivers. இந்த ரிவர் ஓரத்தில் இருக்கிற அந்த மரங்கள் அந்த மாதிரிலாம் விழுது, அந்த அதில் ஏதாவது ப்ராப்ளம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அந்த மனுஷன் செய்கிறது ப்ளஸ்ஸு இயற்கையாகவும் அது நடக்கும் சொல்கிறாங்க. The landslides are caused by natural force and they are frequently and important may be aggravative as a result of the construction roads, houses and etc. in maintenance areas, excavating, tunnel and by maiming and quarrying. Storm surge hazards may be worsened by the distractions of mangroves. ஸோ நம்ம காடுகள் அழிக்கிறது அதனால கூட என்னது நமக்கு இந்த மாதிரி hazardsலாம் உருவாகும். Then the hazards can be grouped into 8 categories. 8 கேட்டகரியாக இந்த hazards பிரிக்கலாம். Atmospheric hazards, tropical storms, thunderstorms, lightning, tornadoes, avalanches, heat waves, fog and forest fire. இதெல்லாம் அட்மாஸ்பரிக் ஹசார்ட்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு ஜியாலஜிக்கல் செமிமிக் ஹசார்ட்ஸ், எர்த்குவேக்ஸ், சுனாமி, லேண்ட்ஸ்லைப் அண்டு லேண்ட் சப்ஸ்டன்ஸ். இந்த நிழல் சம்பந்தமான இதெல்லாம் வர்ற ஹசார்ட்ஸில் என்னது ஜியோலாஜிக்கல் ஹசார்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஹைட்ரோலாஜிக்கல் ஹசார்ட்ஸ், ஃப்ளட்ஸ், ட்ரவுட்ஸ், கோஸ்டல் எரெக்ஷன்ஸ் அண்டு ஸ்டார்ம் சர்ஜ். ஸோ இந்த நீர் மூலயமா வர பேரழிவுகள் தான் என்ன சொல்கிறாங்க, ஹைட்ரோலாஜிக்கல் ஹசார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் the volcanic hazards, eruptions and lava falls. The environmental hazards, pollution of soil, air, water, desertifications, global warming and deforestations. The biological hazards, chickenpox, smallpox, AIDS and killer bees. The technological hazards, hazardous material incident, fires, infrastructures failures, bridges, tunnels, dam, nuclear and the radiological accidents. Human induced hazards, terrorism, bomb blast, war, transportations, accidents and similar disorders. ஸோ இந்த வால்கானிக் அசட்னா நமக்கே தெரியும், வால்கானிக் எரப்ஷன்ஸ் வர்றது, அந்த மாதிரி எரிமலைகளில் ஏற்படுற சேதம், அந்த அழிவு தான் அது வால்கானிக் அசாட்ஸு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு என்வார்மெண்டல், நம்மளை சுற்றி இருக்கிற பொல்யூஷன்ஸ்னால ஏற்படுற அசாட்ஸ். நெக்ஸ்ட்டு பயாலஜிக்கல் அசாட்ஸ்னால் நம்ம இயற்கையாகவே ஏற்படுற நோய்கள் மூலயமா வர்றதுனால அது பயாலஜிக்கல். சிக்கன் பாக்ஸு, ஸ்மால் பாக்ஸ், எய்ட்ஸ் அந்த மாதிரி நோய்கள் வந்து மனுஷங்க இறப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பேரழிவு. டெக்னாலஜிக்கல்னால் நம்ம ஏற்படுத்துகிற வேஸ்ட்டு, நம்ம ஃபயரு, டேம்ஸு, இந்த மாதிரி நிறைய பிரிட்ஜு அந்த மாதிரி தப்பாக நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி அதனால் உயிர் சேதம் வரும். அந்த மாதிரி இழப்பு பேரழிவு தான் வந்து என்னது டெக்னாலஜிக்கல் அசாட்ஸ். ஹியூமன் இன்சிடென்ட்னால் நம்மளால் ஏற்படும் பாம் பிளாஸ்ட், டெரரிசம்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக்சிடென்ட்ஸு, சிவியர் டிஸார்டர்ஸ், இதெல்லாம் வந்து என்னது ஹியூமன் இன்டியூஸ் அசாட்ஸ். ஸோ இந்த 8 டைப்ஸ் ஆஃப் அசாட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக. அசாட்ஸில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எர்த்குவேக்ஸ். எர்த்குவேக் இஸ் அன் violent tremor in the earth's crust, sending out a series of shock waves in all directions from its place of origin. Earthquake-prone regions of the country have been identified on the basis of scientific inputs relating to seismicity. Earthquakes occurs in the past and the tectonic setups of the region. ஸோ எர்த்குவேக்ஸ்னால என்னென்ன சேதங்கள் ஏற்படுதோ அதெல்லாம் வந்து என்னது அது ஒரு வகையான எர்த்குவேக்கை வந்து என்னென்ன டைப்ஸில் பிரிக்கிறாங்கன்னா ஜோனல் டைப்பாக பிரிக்கிறாங்க. 4 செமிமிக் ஜோன்ஸ்.
Zone 2, Zone 3, Zone 4 and Zone 5. No area of India is classified as Zone 1. ஸோ Zone 1 and 2 தான் வந்து ரொம்ப ஹெவியாக பாதிக்கிற இடங்களாக இருக்குது. Next, floods. Flood is an event in which a part of the earth's surface gets inundated. Heavy rainfall and large waves in seas are the common causes of floods. ஃப்ளட்டு நமக்கு நல்லா தெரியும், என்னது வெள்ளம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மழை வந்து தண்ணி எங்கேயுமே போக முடியாமல் அப்படியே தேங்கி அதனால வர ஏற்பட்ட சேதம் அழிவுகள் தான் வந்து சொல்கிறாங்க ஃப்ளட்ஸ் சொல்கிறாங்க. The major causes of the floods are meteorological factors, heavy rainfall, tropical cyclone, cloud burst. Physical factors, large catchment areas, inadequate drainage arrangements. Human factors, deforestation, slip failure agriculture practice, faulty irrigation practice, collapse of dams, accelerated urbanizations. ஸோ நம்ம இந்த ஃப்ளட்டு வர்றதுக்கு 3 காரணமாக இருக்கிறது என்னது? மெட்ரோலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், ஹியூமன் ஃபேக்டர்ஸ். அதில் மெட்ரோலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து என்னது? இயற்கையாகவே நடக்கிறது. ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் நம்மளால் உருவாகிறது, ஹியூமன் ஃபேக்டர்ஸோ நம்மளால் உருவாகிறது தான். அந்த என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை படித்தனாலே இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா த ட்ரவுட்ஸ். எனி லேக் ஆர் வாட்டர் ஆர் சாட்டிஸ்ஃபைட் த நார்மல் நீட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், livestock industries or human populations may be termed as the trout. Further, the trout could be classified into 3 major types. ட்ரவுட்னா என்னது? வறட்சி சொல்லுவோம் இல்லையா? அதிகமாக தண்ணி வந்தாலும் பிரச்சனை தான், ஃப்ளட்டு வந்தாலும் பிரச்சனை தான், தண்ணியே இல்லாமல் வறண்டு போயிருந்தாலும் அதுவும் பிரச்சனை. அதுவும் 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. மெட்ரோலஜிக்கல் ட்ரவுட்ஸ், ஹைட்ரோலஜிக்கல் ட்ரவுட்ஸ், அக்ரிகல்ச்சர் ட்ரவுட்ஸு. ஸோ இந்த 3 டைப்பில் இருக்கிறது ட்ரவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த லேண்ட்ஸ்லைட்ஸ். லேண்ட்ஸ்லைட்ஸ்னால் என்னது? நிலச்சரிவு. Landslides is a rapid downward movement of the rock, soil and vegetations down the slab under the influence of the gravity. Landslides are generally sudden and infrequent. Presence of slip and heavy rainfall are the major causes of the landslides. Weak ground structures, deforestations, earthquakes, volcanic eruptions, maiming, constructions of roads and railways over the mountains or the other causes of the landslides. ஸோ இந்த நிலச்சரிவுங்க என்னதுனால ஏற்படுது? நிலம் வந்து வீக்காக இருக்கிறதுனால, கிரவுண்டு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இல்லாமல் டிஃபாரஸ்டேஷன்ஸ், இந்த காடுகளை அழிக்கிறதால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சுனாமி. சுனாமினா எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த கடலுக்கு அடியில் ஏற்படுற நீருடைய அழுத்தம், காற்றழுத்தத்தினால ஏற்படுறது தான் அது சுனாமி. Tsunami refers to the huge ocean waves caused by an earthquake, landslide or volcanic eruptions. It is generally noticed in the coastal regions and travel between 640 and 960 km per hour. Tsunami pose seriously danger to the coastal areas. ஸோ இந்த கோஸ்டல் ஏரியானது கடல் இருக்கிற இடத்துல தான் இந்த சுனாமிங்கெல்லாம் வரும். இது வந்து ஒரு பெரிய லார்ஜ் வேவ், பெரிய அலையினால் ஏற்படுற பெரிய சேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. The word tsunami is derived from Japanese word tisu means harbor and nami means wave. ஸோ ஹார்பர் வேவ், பெரிய ராட்சசாலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து என்னது? சுனாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹசார்டஸ் வேஸ்ட். இந்த ஹசார்டஸ் வேஸ்டெல்லாம் சேர்ந்து அதனால் ஏற்படுற வேஸ்ட்னால் ஏற்படுற பேரழிவுகள். த வேஸ்ட் தட் மே ஆர் டெண்ட் டு காஸ் adverse health effects on the ecosystem and human beings are called hazardous wastes. The following are the major hazardous wastes: radioactive suspense tools and unused fuel pipes of nuclear power and plant. ஸோ இந்த டூல்ஸ் நம்ம எதெல்லாம் ஃபியூலுக்கு, அதாவது எரி சாதனங்களுக்கு பயன்படுத்துகிற பெட்ரோல்
அந்த இதுக்கெல்லாம் பயன்படுத்து நியூக்ளியர் பவருக்கெல்லாம் பயன்படுத்துகிற பிளான்ட்டில் வந்து யூஸ் பண்ணாமலே அப்படியே தேங்கி இருந்தாலும் அது வந்து என்னது வேஸ்ட்டு, அது வந்து நிலத்தை வந்து வேஸ்ட் ஆக்கிடும். கெமிக்கல்ஸு, இந்த சிந்தட்டிக் ஆர் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் மெட்டல்ஸ், சால்ட், acids and bases and the flammers and the explosives. ஸோ இந்த நம்ம கெமிக்கல்கள் உருவாக்குறோம் இல்லையா, தயாரிக்கிற அந்த ஆசிடு, இன்ஆர்கானிக் மெட்டல்ஸ், அதெல்லாம் கூட என்ன ஆகும், அந்த வேஸ்ட் எல்லாம் கூட சேர்ந்து அசாடஸ் வேஸ்ட்டாக மாறிடும். நெக்ஸ்ட்டு மெடிக்கல் வேஸ்ட்டு, ஹைப்போரிக் நீடல், பேண்டேஜஸ் அண்டு அவுட்டேட்டட் ட்ரக்ஸ். ஸோ நம்மளுடைய இது மெடிக்கலில் ஏற்படுற அந்த பேண்டேஜு, வேஸ்ட்டு, நீடில்ஸு அதெல்லாம் எங்கே போடுவாங்க, அந்த நம்ம கட்டும்போது ஏற்படுற அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, துணி, அதெல்லாம் வந்து மெடிக்கல் வேஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளேமபிள் வேஸ்ட்டு, ஆர்கானிக் சால்பட், ஆயில்ஸ், பிளாஸ்டிக்ஸ் அண்டு த ஆர்கானிக் சல்ஜர்ஸ். ஸோ இந்த நம்ம ஆர்கானிக் இல்லாத இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் பயன்படுத்துறதெல்லாம் வந்து என்னது நம்மளுடைய அசாட்ஸ்க்கு இன்னொரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேஸ்ட்டுனால ஏற்படுற அசாட்ஸ் வந்து என்னது மிகப்பெரிய அளவில் பேரழிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த பொல்யூஷன் ஆஃப் ஏர். Air is a mixture of the several gases. The main gases are nitrogen. Air வந்து நம்மளுடைய நிறைய கேஸஸ் சேர்ந்த ஒரு மிக்சர் தான் அது hair. அதில் வந்து 78.09% for forming products. So 78.09% for forming products வந்து ஹைட்ரஜன் வந்து காற்றுல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ஆஃப் வாட்டர், ஏர் பொல்யூஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷன் may be defined as the physical, chemical and biological characteristics of water which may cause harmful effects in human and the aquatic life. ஸோ பொல்யூஷன் ஆஃப் வாட்டர் வந்து எதனால் உருவாகுது, ஃபிசிக்கலாக, கெமிக்கலாக, பயாலஜிக்கல் கேரக்டர்ஸ்னால நமக்கு வந்து இந்த வாட்டர் பொல்யூஷன்ஸ் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. In India, water pollution has been taken place on the large scale and since a long period. Both surface and groundwater bodies are polluted to the great extent. The major causes of the water pollution in India are, நம்மளுடைய இந்தியாவில் வந்து வாட்டர் பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மேஜராக அது எதனாலலாம் உருவாகுதுன்னா, the urbanizations, industrials influences, the sewages, agriculture runoff and the improper agriculture practice, sea water instruction, soil waters. ஸோ இந்த நகரமயமாக்குறது, அப்புறமேட்டு இண்டஸ்ட்ரியலில் ஏற்படுற நீர்லான ஏற்படுற கழிவுகள்னால ஏற்படுற அழிவு, அக்ரிகல்ச்சரை வந்து சரியாக ஃபாலோ பண்ணாமல், அதை சரியாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறது, நல்ல நிலத்தெல்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஸ்டாப் பண்ணுறது. அப்புறம் சீ வாட்டர்ஸ் வந்து சரியான அளவுக்கு அதை பயன்படுத்தாமல் அதில் போய் நம்ம இந்த குப்பைங்கள்லாம் போடுறதால என்ன ஆகுது, இந்த வேஸ்ட் எல்லாம் நம்ம கரையாத வேஸ்ட்டுங்க அதெல்லாம் எடுத்து தண்ணியில் போடுறதால வாட்டர் பொல்யூஷன்ஸ் உருவாகுது. ஸோ இதிலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணணும்னா, the prevention is defined as an activity taken to prevent a natural calamity or potential hazards from having harmful efforts or economic hazards. ஸோ நம்மளுடைய இதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணது நம்ம என்ன பண்ணோன்னா, பொட்டென்ஷியலான ஹசர்ட்ஸ் என்ன, எதெல்லாம் ரொம்ப ஹார்ம்ஃபுல், மக்களை வந்து எப்படி காக்கிறது அப்படின்னா, ப்ரிவென்ஷன் பிளானிங் கன்சிஸ்டஸ் ஹசர்ட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் த vulnerability assessment. ஸோ அப்படின்னா என்னது, எப்படியெல்லாம் வந்து அழிவு உருவாக போகுது, நம்ம முன்னெச்சரிக்கை, இப்போ வெள்ளம் வருதுன்னா முன்னெச்சரிக்கை என்ன பண்ணுறோம், அந்த இடத்த விட்டு மக்களெல்லாம் வெளியே அனுப்புறது. அதுக்கப்புறம் சுனாமி வரப்போகுது, அந்த டைமில் யாரும் கடலுக்கு போகக்கூடாது அப்படிலாம் டிக்ளேர் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை செயல்படுத்தணும். அதுதான் டிலேடு ஆக்ஷன்ஸ் மே இன்க்ரீஸ் த எக்கனாமிக் லாஸஸ். ஸோ டிலேடு ஆக்ஷன்ஸ் இல்லாமல் உடனுக்குடனே நம்ம என்ன பண்ணோம், அதுக்குரிய செயல் திட்டங்களை உருவாக்கும். For developing countries like India, prevention is perhaps the most critical
components in managing disasters. ஸோ இந்த மாதிரி அழிவுகள்லாம் வந்து நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும்னா வந்து என்ன, டெவலப்டு கண்ட்ரி ஓரளவு அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நம்மள மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு இது ஒரு சவால் தான். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இதை மேனேஜ் பண்ணி இந்த மாதிரி ஹசார்ட்ஸ்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஸோ children, we have completed this lesson here. Understand the lesson, read the lesson twice or thrice and understand the concept. Thank you, children.